சற்று முன் ஒட்டு மொத்தமாக திமுகவிற்கு தாவிய தாவேகா எம்எல்ஏக்கள் திடீர் திருப்பம், கடும் அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அரசியல் சதுரங்க வேட்டையை 2 நாட்களுக்கு முன்பு புனித ஜார்ஜ் கோட்டையில் அரங்கேறிய நம்பிக்கை வாக்கெடுப்பு வெளிப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அரசு தன்னுடைய முதல் பெரும்பான்மை சோதனையில் 144 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று தப்பித்து கொண்டாலும் இந்த வாக்கெடுப்பின் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு தவேகா அரசு அறியாமலே ஒரு மாபெரும் அரசியல் ஆயுதத்தை தாராளமாக வாரி வழங்கியுள்ளது. அதாவது நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மைக்கான 118 இடங்களை எட்ட முடியாமல் தவேகா அரசு திணறியது. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு தந்ததால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இருந்தாலும் ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் என்ற பலவீனமான நிலையிலேயே தவேகா களம் கண்டு வந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தவேகா அரசை மிக கடுமையாக எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களும் அரசுக்கு எதிராகவே வாக்களிக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் சட்டமன்றத்திற்குள் காட்சிகள் தலைகீழாக மாறியது. எடப்பாடிக்கு எதிராக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில் உருவான அதிருப்தி அணி இபிசின் உத்தரவை பகிரங்கமாக நிராகரித்தது. எடப்பாடி ஆதரவு எம்எல்ஏக்கள் தவேகா அரசுக்கு எதிராக வாக்களிக்க சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் உத்தரவை மீறி தவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இங்குதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் எடுத்த ஒரு முடிவு அந்த 25 அதிருப்தி எம்எல்ஏக்களின் அரசியல் வாழ்விற்கு பெரிய உலை வைத்துவிட்டது. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் 59 எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்ற விதிகளின்படி பிரதான எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்தவுடன் சபாநாயகர் மிக எளிதாக குரல் வாக்கெடுப்பு மூலம் தவேகா அரசு வென்றதாக அறிவித்திருக்கலாம். ஒருவேளை சபாநாயகர் குரல் வாக்கெடுப்பு நடத்தியிருந்தால் எந்தெந்த எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக ஆம் என்றார்கள், யாரெல்லாம் இல்லை என்றார்கள் என்ற தனிப்பட்ட ஆதாரம் அதிகாரப்பூர்வமாக பதிவாகி இருக்காது. இது எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த 25 பேரையும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய முயலும்போது அந்த எம்எல்ஏக்களுக்கு பெரும் சட்ட பாதுகாப்பாக இருந்திருக்கும். நாங்கள் கொறடா உத்தரவை மீறவில்லை என்று சொல்லி அவர்கள் தப்பித்திருக்க முடியும். ஆனால் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நேரடியாக டிவிஷன் முறையை பயன்படுத்தினார். இந்த நேரடி வாக்கெடுப்பு முறையினால் எடப்பாடியின் கொறடா உத்தரவை மீறி விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களின் பெயர்களும் விவரங்களும் அவை குறிப்பில் அதிகாரப்பூர்வமாக பதிவாகிவிட்டன. தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்திருக்கும் இந்த தெளிவான ஆதாரம் அதிருப்தி எம்எல்ஏக்களை அரசியலமைப்பின் 10வது அட்டவணைப்படி தகுதி நீக்கம் செய்ய போதுமானதாகும். வாக்கெடுப்பு முடிந்த சில மணி நேரங்களிலே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 24 முக்கிய நிர்வாகிகளை பதவியிலிருந்து இபிஎஸ் அதிரடியாக நீக்கினார். மேலும் கொறடா உத்தரவை மீறி 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகரிடம் அதிமுக தரப்பு முறைப்படி மனு அளித்திருக்கிறது.
சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்கெடுப்பு ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சட்ட போராட்டம் நடத்த முழு உரிமைகளையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தவைக்க அரசு தற்காலிகமாக தப்பித்திருக்கலாம். ஆனால் சபாநாயகர் நடத்திய நேரடி வாக்கெடுப்பு முறை இபிஎஸ் கையில் அதிமுகவை மீண்டும் முழுமையாக கொண்டு வருவதற்கான ஒரு ட்ரம்ப் கார்டாக மாறியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். மேலும் அதிமுக பிளவால் தான் தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தவேகாவிற்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ள வேலுமணி தரப்பு அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் வேலுமணி தரப்பிற்கு எத்தனை அமைச்சர்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் அளிக்க தவேகா தலைமை முடிவு செய்துள்ள நிலையில் ஒரு வாரத்திற்குள் அமைச்சரவை விரிவாக்கம் இறுதி செய்யப்படும் என்று தவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பதால் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஒரு தரப்பு வலியுறுத்த தொடங்கியது. அதே சமயம் சட்டமன்ற கட்சி தலைவராக எஸ்பி வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்தது. இதன் காரணமாக சென்னையில் 2 அணிகளாக பிரிந்து தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பசுமை வழிச்சாலை இல்லத்தில் ஆலோசனை நடத்திய நிலையில் சிவி சண்முகம் வீட்டில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் இந்த பிளவு வெளிப்படையாக தெரிந்தது. எடப்பாடி பழனிசாமி அணியினர் தவேகா அரசுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அணியை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதன் மூலம் அதிமுகவில் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்ற விவாதமும் உருவாகி உள்ளது. இந்த மாற்றமே தற்போது அமைச்சரவை விரிவாக்கத்தில் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள எஸ்பி வேலுமணி தரப்பை அமைச்சரவையில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அந்த அணிக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் வழங்குவது என்பது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. வேலுமணி தரப்பிலிருந்து சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் பெயர்கள் அமைச்சரவை பட்டியலில் பேசப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதேபோல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் லீமா ரோஸ் அல்லது மரகதம் குமாரவேல் ஆகியோருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்ற பேச்சும் உள்ளது. மேலும் அதிமுகவில் பிளவு ஏற்பட காரணமே விஜய்தான் என்று கூறி வருகிறார்கள். குறிப்பாக கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூறி இபிஎஸ் தரப்பு முறையிட்டு இருக்கிறது. இதில் சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் என்ற கேள்விக்கு பின்னால் ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது. அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் மட்டும் தவேகா வேட்பாளர் மற்றும் மாற்று வேட்பாளரின் மனுக்கள் ஆப் செய்யப்பட்டது. அதனால் சபாநாயகர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் தவேகா எம்எல்ஏக்கள் பலரும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுகவை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு தவேகாவில் முக்கியத்துவம் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க விஜய் முடிவெடுத்திருப்பது தவேகா எம்எல்ஏக்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அவர்களின் அதிருப்தியை தவேகா மேலிடம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கூண்டோடு தவேகா எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்து இருப்பதாகவும் அவர்கள் நேரடியாக திமுக தலைமையிலான மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்து இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து இருக்கிறது. இந்த ஒரு தகவல் தவேகா தலைமையான விஜய் அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.